அன்னவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் வாழ வைத்திருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா கட்டளையிடுகிறான், இப்ராஹீமே புனிதமான காபத்துல்லா ஷரீஃபை நீங்கள் நிர்மாணியுங்கள் என்கிறான். காபத்துல்லா ஷரீஃபை நீங்கள் கட்டுங்கள் என்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு சேர்ந்து புனிதமான காபத்துல்லா ஷரீஃபை கட்டுகிறார்கள். காபத்துல்லா ஷரீஃபை கட்டி முடித்ததற்கு பின்னால் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹீமே இந்த புனிதமான காபத்துல்லா ஷரீஃபை தரிசிப்பதற்காக வேண்டி, வலம் வருவதற்காக வேண்டி, புனிதமான காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக வேண்டி நீங்கள் உலக மக்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்கிறான். அந்த நேரத்தில் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பார்த்து சொல்லுகிறார்கள், இறைவா, நான் அழைத்து இந்த மக்களுக்கு செவிமடுப்பார்களா? நான் அழைத்தால் இந்த உலக மக்கள் அதை கேட்பார்களா என்று ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இப்ராஹீமே நீங்கள் என்னுடைய கட்டளையை செய்யுங்கள், நீங்கள் இந்த மக்களை அழையுங்கள், அதை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு என்னுடையது என்கிறான் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ். நீங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுங்கள், அவர்களுக்கு எத்தச் செய்வது என்னுடைய பொறுப்பு என்கிறான். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அபூ குபைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கிறது, மக்கா ஷரீஃபிலே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த அபூ குபைஸ் மலையிலே ஏறுகிறார்கள். அவருடைய உச்சியிலே ஏறி அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்களுக்கு சொல்லுகிறார்கள். புனிதமான காபத்துல்லா ஷரீஃப் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக வேண்டி, அதை வலம் வருவதற்காக வேண்டி மக்களை இந்த காபத்துல்லாவின் பக்கம் அழைக்கிறான் என்ற செய்தியை நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சொன்ன வார்த்தையை உலகத்திலே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்களோ, உலகத்திலே யாரெல்லாம் உம்ராவுக்கு செல்லுகிறார்களோ, புனிதமான காபத்துல்லா ஷரீஃபை தரிசிக்கிறார்களோ, அத்துணை பேருடைய காதிலும் அதனை எத்த வைத்தான். அதனை எத்த வைத்து மனிதர்களுடைய தாயுடைய கர்ப்பத்திலே இருந்தவர்கள், ஆலமுல் அர்வாஹிலே இருந்தவர்கள், கேட்டவர்கள் அத்துணை பேர்களும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உனக்கு நாங்கள் அடிபணிந்தோம் என்று பதில் சொன்னார்களா இல்லையா? அத்துணை பேர்களும் இன்று வரைக்கும் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், இன்று வரைக்கும் உம்ராவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பு யாருடைய காதிலே விழுந்து அதற்கு பதில் சொன்னார்களோ, இறைவா நான் உனக்கு அடிபணிந்து விட்டேன் என்று பதில் சொன்னார்களோ, அத்துணை பேர்களும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் புனிதமான காபத்துல்லா ஷரீஃபை தரிசித்துக் கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, அதுதான் இன்றும் நாம் பார்க்கிறோம். நிறைய பேர்கள் ஹஜ்ஜுடைய காலம் புனிதமான காபத்துல்லா ஷரீஃபை தரிசிப்பதற்காக சென்று கொண்டே இருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு தடவை சய்யித்னா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவை நாடி இருக்கிறேன், உம்ரா செய்ய விரும்புகிறேன், எனக்கு அனுமதி கிடைக்குமா என்று கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். உமரே, லா தன்சனா யா உஹை, என்னுடைய சிறிய சகோதரனே, உடைய துஆக்களை என்னையும் மறந்து விடாதீர்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். நீங்கள் கேட்கக்கூடிய துஆவில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உம்ராவுக்கு செல்லுகிறீர்கள், ஒரு நல்ல இடத்திற்கு செல்லுகிறீர்கள்,
காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுகிறீர்கள். அங்கே சென்று கேட்கக்கூடிய துஆக்களில் என்னையும் ஞாபகப்படுத்துங்கள், என்னையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, சய்யிதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, எனக்கு இந்த துன்யா முழுதும் எனக்கு தந்தால் எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் வருமோ அதை விட மகிழ்ச்சியாக இருந்தது கண்மணி ரசூலுடைய அந்த வார்த்தை. எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்கிறார்கள். அருமையானவர்களே, கண்மணி ரசூலை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. யாராவது ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்களா, உம்ராவுக்கு செல்லுகிறார்களா, நல்லவர்களை நீங்கள் சந்தியுங்கள். நல்லவர்களை சந்தித்து அல்லது குடும்பத்தினர்களை சந்தியுங்கள். அவர்களிடத்திலே போகக்கூடிய செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு தனக்காக நீ துஆ செய்யுமாறு சொல்லுங்கள் என்பதை கண்மணி ரசூலா காட்டி தருகிறார்கள். ஒரு முஸ்தஹப்பான வழிமுறை இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உம்ராவுக்கு செல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஏன் துஆ செய்ய சொன்னார்கள் தெரியுமா? இமாம்கள் சொல்லுவார்கள், கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் புரியக்கூடியவர்கள் லுயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய கெஸ்டுகள். அந்த விருந்தாளிகள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, இதா தாகும், அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்லுவான், உடனே அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். வைதா சாலுகும், அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அவைகளை வாரி கொடுப்பான் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் இஹ்லாஸோடு உம்ரா செய்தால், இஹ்லாஸோடு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிந்தால், அந்த புரியக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான். அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அப்படி நடக்கும் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உமரே, உங்களுடைய துஆக்களில் என்னையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்கிறார்கள். அருமையானவர்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு, உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு இது மட்டுமல்ல, இதைவிட நிறைய பாக்கியங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் தூய்மையான முறையில் எந்த தவறுகளும் செய்யாமல் தன்னுடைய நாவை பேணி அல்லாஹ்வுக்கு பயந்து உறவுகளில் ஈடுபடாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், சண்டை பிடிக்காமல் அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் அவருடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கம் அவளுக்கு கூடியாக கிடைக்கும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அருமையானவர்களே, கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று திரும்பி வருவார்கள் என்கிறார்கள். அன்று பிறந்த பாலகர்கள் போன்று என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா? பிறக்கக்கூடிய குழந்தை எந்த பாவம் மட்டும்தான் பிறக்குகிறது, எந்த பாவமே கிடையாது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை எப்படி பாவங்கள் இல்லாமல் உலகத்திலே பிறக்கிறதோ அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு பாவங்கள் செய்யாமல் வாய்களை பேணி நல்ல முறையில் ஹஜ்ஜை முடித்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த பாவமற்றவனாக அவன் உலகத்துக்கு திரும்பி வருவான், அவன் ஊருக்கு திரும்பி வருவான் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, அந்த சிறப்பு மட்டுமல்ல, ஹஜ் செய்தவர்களை பற்றி கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல் ஹஜ் வல் உம்ரா ஃபைன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர். ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கிறதே,
இந்த இரண்டும் யார் அதனை செய்கிறார்களோ அவர்களை வறுமையை விட்டு அந்த இரண்டும் பாதுகாக்கும் என்கிறார்கள். யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் ஏழையாக மாட்டார்கள் என்கிறார்கள். ஹஜ் செய்தவர்கள் அவர்களுக்கு வறுமை பிடிக்காது என்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்தால் அவன் கோடியில் செலவழித்திருப்பான், லட்சத்தில் செலவழித்திருப்பான். எவ்வளவு செலவழித்தாலும் அதை விட அவனுக்கு கிடைக்குமே ஒழிய அவன் ஏழையாக மாறமாட்டான் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். எவ்வளவு சிறப்பு என்று சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு தடவை சொல்லுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, மப்ரூரான ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சுவர்க்கத்தை தவிர அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது என்கிறார்கள். உலகத்திலே மனிதன் வேண்டக்கூடிய ஒன்று, உலகத்திலே மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, இந்த உலகத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஆக முக்கியமான ஒன்று, நாளை கியாமத்தில் எல்லா மக்களும் ஆதரவு வைக்கக்கூடிய ஒன்று, புனிதமான சுவர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி புரிகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, அந்த பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்திலே ஹஜ்ஜுடைய வணக்கம் புரிய வேண்டும். ஹஜ்ஜுடைய வணக்கம் புரியும் போது உள்ளத்திலே மன தூய்மை இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த வருடமும் இலங்கை திருநாட்டிலே இருந்து 3500 பேர்களுக்கு மேலாக புனிதமான ஹஜ்ஜை மேற்கொள்ள செல்லுகிறார்கள். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றும் நம்முடைய நாட்டிலே பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள். இருந்தும் நம்மிலே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரியாதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அப்படி இருந்தும் இன்று நிறைய பேர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் போது இன்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை புரிவதற்காக வேண்டிய மக்கள் செல்லுகிறார்கள் என்றால், அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்கள். நாம் நினைத்தும் பார்க்க முடியாது, நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புனிதமான காபத்துல்லா ஷரீஃபுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுடைய சிறப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கிறது என்று? ஹஜ்ஜுடைய கடமை வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு கடமையாக இருக்கலாம். ஹஜ்ஜுடைய கடமை ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்க வேண்டும், உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். செல்வம் இல்லாவிட்டால் ஹஜ்ஜுக்கு அவருக்கு கடமை கிடையாது. உடலில் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவனுக்கு ஹஜ்ஜுடைய கடமை கிடையாது. உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், ஹஜ்ஜுக்குரிய வசதி இருக்க வேண்டும், செல்லக்கூடிய வாய்ப்புகள் வழிமுறைகள் இருக்க வேண்டும். இருந்தால் அவனுக்கு ஹஜ்ஜு வாஜிபு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்று நிறைய பேர்கள் எல்லோரும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அல்ல, வசதி இல்லாதவர்கள் ஹஜ்ஜு செய்தாலும் கூடும், ஆனால் அவர்கள் மீது வாஜிபு கிடையாது. ஆனால் இன்று செல்வந்தர்கள் மட்டும்தான் செல்லுகிறார்களா என்றால் இல்லை, அல்லாஹ்வினால் வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வினால் பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன். என்னோட நிறைய பேர்கள் உம்ராவுக்கு வந்திருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். நிறைய பேர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். இடியாப்பன் சுட்டு சல்லி சேர்த்தவர்கள் எத்தனையோ பேர்கள் ஹஜ் உம்ராவுக்கு வந்திருக்கிறார்கள். அன்று அன்று கூலி வேலை செய்தவர்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தன்னுடைய உள்ளத்திலே இருந்த ஆசை, அந்த ஆசையுடைய வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து சிலவுக்கு கூட பணம் இல்லாத கட்டத்தில் கூட உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சென்றிருக்கிறார்கள். வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஹஜ்ஜு உம்ரா என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம்.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு. ஒரு மணியை தேர்வு செய்வது அல்லாஹ். நம்மிடத்திலே கோடியில் பணம் இருக்கலாம், நம்மால் சென்று விட முடியாது. உலகத்தை சுற்றி பார்க்கலாம், ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யாருக்கு அல்லாஹ்வுடைய விசேட ரஹ்மத் இருக்கிறதோ அவர்கள் தான் புனிதமான மக்கா ஷரீஃபுக்குள் செல்லுவார்கள் என்கிறார்கள். யார் மக்காவுக்குள் சென்று விட்டார்களோ திரும்பி வரும்போது அல்லாஹ்வுடைய குஃப்ரான் பிழை பொறுப்போடு தான் திரும்பி வருவார்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். எனவே அருமையானவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் ஒரு மனிதன் இத்துணை பணங்களை செலவழித்து கஷ்டங்கள் பட்டு அவன் செய்கிறான் என்றிருந்தால் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றிருந்தால் அருமையானவர்களே, நம்மிடத்திலே சில விசேட குணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை சஹாபாக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஹஜ் செய்தால் அவனுடைய கூலி என்ன தெரியுமா? புனிதமான சுவர்க்கம் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். எல்லோரும் ஹஜ் செய்கிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? அந்த மப்ரூர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்று கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சிந்திக்க வேண்டிய விடயம். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மப்ரூர் பிர் என்று சொல்லுவது என்ன தெரியுமா? இத்ஆமுத் தஆம், சாப்பாடு கொடுங்கள் என்கிறார்கள். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் சஹீஹான ஹதீஸ். கண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் அருமை சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுல் மப்ரூர், மப்ரூரான ஹஜ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? கேட்டபோது கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்ஆமுத் தஆம், சாப்பாடு கொடுங்கள் என்கிறார்கள். வ இஃப்ஸாஉ ஸலாம், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஒரு ஹஜ்ஜாஜிக்கு கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம். வ ஹுஸ்னுல் கலாம், நல்ல பேச்சை பேசுங்கள் என்கிறார்கள். இந்த மூன்று விடயத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய ஹஜ்ஜுகள் ஒப்புக்கொள்ளப்படும் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, நீங்கள் கேட்கலாம், ஹஜ்ஜுக்கு சென்று சாப்பாடு கொடுப்பதா என்று கேட்கலாம். ஆம், உங்களுக்கு முடியுமானால் கொடுங்கள். ஹஜ்ஜிலே 5 நாட்கள் இருக்கிறது, மிகவும் பயங்கரமான நாட்கள். பிற 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களும் ஒரு பயங்கர யுத்தம் நடக்கக்கூடிய நாளை போன்றதுதான் ஹஜ்ஜுடைய நாள். மினாவிலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம், அரபாவிலே ஒரு மனிதனுக்கு கஷ்டம், செல்லக்கூடிய வழிகளில் கஷ்டம். அப்படியான ஒரு சூழ்நிலை, அடிக்கக்கூடிய வெயில் மனிதனை உருக்கி விடுமோ என்று சொல்லக்கூடிய நிலை, அவ்வளவு பயங்கரமான நிலை. அருமையானவர்களே, நீங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பொட்டில் இருக்கிறதே, இது கூட உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிடும். அலித்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அருமையானவர்களே, ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கு பணத்தை எடுத்து செல்லுவார்கள். ஆரம்பத்திலே நிறைய செலவழிப்பார்கள், கடைசியில் கையிலே கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த நேரத்தில் உள்ளத்திலே கஞ்சத்தனம் வந்துவிடும். இதனை செலவழித்தால் எனக்கு நான் என்ன செய்வது, எனக்கு ஏதாவது வாங்குவதென்றால் நான் என்ன செய்வது என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த நேரத்தில் கொடுப்பதை நிறுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதனைத்தான் சொல்லுகிறார்கள், இத்ஆமுத் தஆம், நீங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் உங்களுக்கு தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், நீங்கள் உங்களோடு 2 பேர்கள் 3 பேர்கள் இருப்பார்கள். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் நிறைய பேர்களை பார்த்திருக்கிறேன். ஒரு டீ குடிப்பதற்காண்டி செல்லுவார்கள், செல்லக்கூடிய வழியில் 2 பேரையும் கலட்டி விட்டு சென்று விடுவார்கள், இருவரையும் கலட்டி விட்டு சென்று விடுவார்கள். தன்னிடத்திலே பணம் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. அருமையானவர்களே, பணம் இருக்கிறது, அடுத்தவருக்கு ஒரு தண்ணீர் போட்டல் வாங்கி கொடுக்க உள்ளம் விடுவதில்லை, ஒரு டீ வாங்கி கொடுக்க உள்ளம் விடுவதில்லை. கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஹஜ் நிறைவேற வேண்டுமா, மப்ரூராக வேண்டுமா, நீங்கள் சாப்பாடு கொடுங்கள் என்றார்களே. கண்மணி ரசூல் இதையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள்
கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அடுத்தது இஃப்சாவு சலாம். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, பணக்காரர்களோ ஏழைகளோ, கருப்பரோ வெள்ளையரோ கண்டால் சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். வ ஹுஸ்னுல் கலாம். உங்களுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்திலாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். நல்ல வார்த்தைகள், நல்ல வழிகாட்டல்களை சொல்லுங்கள். ஹஜ்ஜுடைய 5 நாட்களும் உங்களுக்கு சாப்பாட்டை கொடுக்கும் போது உங்களுக்கு வெறி வரும். இந்த சாப்பாட்டையா நான் உண்ணுவது? எனக்கு ஒரு டீ கிடைக்காதா, ஒரு தண்ணீர் கிடைக்காதா? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரபாவிலே கொடுக்கக்கூடிய சாப்பாடு நமக்கு பிடிக்காது, அந்த சூழ்நிலை வரும். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த கட்டத்திலும் ஹஜ்ஜுடைய நாட்களில் உங்களுடைய வாய்களை பேணிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, பணத்தை செலவழித்து செல்வது மட்டுமல்ல, தம்முடைய உடலை கஷ்டப்படுத்தி செல்வது மட்டுமல்ல, தன்னைத்தான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். என்னுடைய கண்ட்ரோல் என்னிலே இருக்க வேண்டும், என்னை மீறிவிடக் கூடாது என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படியான முறையில் நல்ல முறையில் ஹஜ்ஜை செய்தால்தான் ஹஜ்ஜு உங்களுக்கு கூடும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று நிறைய பேர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு செல்ல தயாராகிவிட்டால் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறோம், ஒவ்வொரு குரூப்பிலும் பிரைஸை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். உன்னுடைய குரூப்பில் எவ்வளவு, இதில் எவ்வளவு, இதில் எவ்வளவு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, அந்த குரூப்பில் யார் வழிகாட்டியாக செல்லுகிறார்கள்? வழிகாட்டி நல்லவரா? நல்ல முறை வழிநடத்தாட்டுவரா? கண்மணி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தவைகளை எங்களுக்கு காட்டி தருவாரா? தவாஃபுகளை ஒழுங்காக செய்ய வைப்பாரா? உம்ராக்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நல்ல முறையில் எங்களுக்கு சொல்லித் தருவாரா என்று பார்ப்பதில்லை. இன்று என்ன பார்க்கிறோம்? அதிலே விடை எவ்வளவு, அவருடைய பிரைஸ் எவ்வளவு, அதிலே யார் செல்லுகிறார்கள், அந்த குரூப் எப்படி செல்வந்தர்கள் செல்லுகிறார்களா, அல்லது அவருடைய சாப்பாடு எப்படி இருக்கிறது பார்க்கத்தான் வேண்டும். பணம் கொடுத்து செல்லுகிறீர்கள், ஆனால் இன்று அது மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மையார் அவர்களை உம்ராவுக்கு அனுப்புகிறார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு கண்மணி ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மையார் அவர்களை உம்ராவுக்கு அனுப்புகிறார்கள். யாரோடு? அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், ஆயிஷா அம்மையாருடைய சகோதரோடு உம்ராவுக்கு அனுப்புகிறார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். அனுப்பிய போது தண்ணீமுக்கு அனுப்புகிறார்கள். இன்று எல்லோரும் உம்ராவுக்கான இஹ்ராம் கட்டுகிறார்கள். ஆயிஷா பள்ளி, அந்த ஆயிஷா பள்ளிக்கு மக்காவில் இருந்து கண்மணி ரசூல் அனுப்புகிறார்கள். அனுப்பிய போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ஆயிஷா, ஆயிஷாவே, நீங்கள் உம்ரா செய்ய போகிறீர்கள், உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றப் போகிறீர்கள், உங்களுக்கு கூலி எப்படி கிடைக்கும் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்ன அஜ்ரகி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அலா கதிரி நஃபகத்தகி, அலா கதிரி நஃபகத்தகி, நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ, உங்களுக்கு எவ்வளவு செலவாகுமோ, வீண் செலவு அல்ல, அந்த உம்ராவுக்குரிய செலவு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். இன்னொன்றும் சொன்னார்கள், அலா கதிரி நஸபிகி, நீங்கள் அந்த உம்ராவிலே எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்கிறார்கள். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் ஃபெசிலிட்டி எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்று தேடுகிறோமா இல்லையா? தேடுகிறோம். அருமையானவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அந்தஸ்து உயரும் என்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு கணம் நம்முடைய ஹஜ்ஜுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய உம்ராக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? கண்மணி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். கடைசி காலம் வரும், அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உலகத்திலே 4 கூட்டத்தினர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள், உம்ராவுக்கு செல்லுவார்கள். ஒரு கூட்டம் அரசர்கள், பெரும் பெரும் அரசர்கள்,
தலைவர்கள், நாட்டுடைய ஜனாதிபதிகள், இவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுவார்கள். ஏன் தெரியுமா? உல்லாச பயணம் போன்று செல்லுவார்கள் என்கிறார்கள். உல்லாச பயணம் போன்று செல்லுவார்கள். இன்று நடக்கிறதா இல்லையா? மினாவிலே போய் பாருங்கள். மினாவிலே கூடாரத்திலே மக்கள் நிற்பார்கள். ஆனால் நாட்டுடைய தலைவர்கள், ஜனாதிபதிகள், பெரிய பெரிய அரசர்கள் மினாவிலே எட்டி பாருங்கள், தலையை தூக்கி ஒரு மாபெரும் பெலஸ் இருக்கும். அந்த பெலசிலே நிம்மதியாக இருப்பார்கள். அந்த பெலசில் தான் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், அரசர்கள் உல்லாசமாக வருவார்கள், ஹெலியிலே வருவார்கள், வந்து கல்லடிக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் நிறுத்தாட்டுவார்கள், உள்ளால் இறங்குவார்கள், கல்லை அடித்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அரபாவுக்கு வருவார்கள். எந்த கூடாரத்திலாவது எந்த அரசரையாவது நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? ஹெலியிலே வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பார்கள், சென்று விடுவார்கள். கண்மணி ரசூலுடைய வார்த்தைகளுடைய வெளிப்பாடு. இரண்டாவது, செல்வந்தர்கள். செல்வந்தர்கள் ஏன் செல்லுவார்கள் தெரியும்? எல்லோரும் கிடையாது. கண்மணி ரசூல் ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார்கள். ஒரு சில செல்வந்தர்கள் வியாபாரங்களுக்காக வேண்டி செல்லுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பக்கூடிய வேளையில் ஒரு பெரிய உலமா கிலோ கணக்கில் தங்கத்தோடு வந்து ஏர்போர்ட்டிலே மாட்டிவிட்டான் செய்தி 2 வருடங்களுக்கு முன்னால் வெளியானது. ஏன்? பிசினஸ். இன்று நிறைய குரூப்புகளை பார்க்கிறோம். அழைத்து செல்லுவார்கள், நடுரோட்டில் விட்டுவிட்டு அவர்களுடைய வியாபாரத்தை அவர்கள் கவனிப்பார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிறது. 3வது கூட்டம் ஏழைகள், வறுமை பிடித்தவர்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவர்கள் பிச்சை கேட்பதற்கு செல்லுவார்கள் என்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இன்று அதற்கு செல்லுகிறார்கள். 4வது கூட்டம் உலமாக்கள், காரிமார்கள். அவர்கள் ஏன் செல்லுவார்கள் தெரியுமா? முகஸ்துதிக்காக வேண்டி செல்லுவார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், சிலர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய 12வது ஹஜ்ஜை நான் முடிக்க செல்லுகிறேன் என்பார்கள். என்னுடைய 15வது ஹஜ்ஜை முடிக்க செல்லுகிறேன் என்பார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி ஒரு கூட்டம் தோன்றும் என்றார்கள். அருமையானவர்களே, இவர்கள் இருந்து அப்படியே விலகி நம்முடைய செல்வங்கள், பணங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்தவர்களுடைய ஹஜ் தான் கூடும் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அல்லாஹ் செல்வத்தை தந்தவர்களுக்கு, அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துடைய நியமத்தை, மாபெரும் நியமத்தை தந்திருக்கிறான். அந்த நியமத்துகள் நாம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு செல்லுகிறோம், கஷ்டத்தோடு செல்லுகிறோம். ஏன் அடுத்தவர்களை நாங்கள் நோக்கமாக கருதுகிறோம்? அவைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும் போது பரக்கத்து நமக்கு வருகிறது, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, எனவே நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் வர வேண்டும், மன தூய்மை வர வேண்டும். எப்பொழுது நாம் உம்ராவுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகுகிறோமோ அந்த நேரத்தில் இஹ்ராம் அணியும் போது அதற்கு முன்னால் குளிக்கிறோம், உடலை உரிக்கக்கூடிய ஊத்தைகளை அகற்றுவதற்காக வேண்டி அந்த நேரத்தில் நியத்து வையுங்கள், இறைவா நான் உடலில் இருக்கக்கூடிய ஊத்தைகளை அகற்றுகிறோம். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் நிறைய ஊத்தைகள் இருக்கிறது, பெருமை, பேராசை, பொறாமை, வஞ்சகம் அத்துணையும் இருக்கிறது, அத்துணை நீ அழித்து விடு நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். அருமையானவர்களே, ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். உலக வரலாற்றிலே பேசப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அலி இப்னு ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை. இந்த அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மாபெரும் இறைநேச செல்வர், அல்லாஹ்வுடைய கனெக்ஷன்ல இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புல இருந்தவர்கள். அருமையானவர்களே, ஒரு தடவை ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிகிறார்கள். குளித்துவிட்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இஹ்ராத்தை அணிகிறார்கள். இஹ்ராத்தை அணிந்தவர்கள் இஹ்ராம் அணிந்துவிட்டு நாம் நியத்து வைத்து தல்பியா சொல்ல வேண்டும். நியத்தை வைத்து இஹ்ராம் அணிந்தவர்கள் தல்பியா சொல்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் இறைநேசர், தடுமாறுகிறார்கள்.
நிறங்கள்லாம் மாறுகிறது, உடல்கள் நடுக்கம் எடுக்கிறது. பின்னால் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே ஏன் தல்பியாவை சொல்லவில்லை? அவர்கள் சொல்லும் வரைக்கும் பின்னால் பார்த்திருக்கிறார்கள் அவர்களும் சொல்வதற்கு. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் இஹ்ராம் அணிந்து விட்டேன், தல்பியாவை சொல்ல நினைக்கிறேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உனக்கு அடிபணிந்து நான் வந்து விட்டேன், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்ல நினைக்கிறேன். சொல்லும் போது என்னுடைய ரப்பு என்னை பார்த்து லா லப்பைக் வலா சஅதைக், உன்னுடைய கடமையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய விடயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய லப்பைக்கை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் என்னை பார்த்து சொல்லி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள். என்னுடைய இஹ்லாஸ் மாறிவிடுமோ, உடத்தூய்மை மாறிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் அருமையானவர்களே, ஹஜ் என்பது வெறும் வணக்கம் கிடையாது. ஹஜ் என்பது வெறும் வணக்கம் கிடையாது. மக்கள் என்னை ஹாஜி என்று சொல்வதற்காக செய்யக்கூடிய வணக்கம் கிடையாது. நாளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை பார்த்து நீ என்னுடைய கடமையை நிறைவேற்றினாய், வா உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இதோ இருக்கிற சுவர்க்கம், இந்த சுவர்க்கத்திலே நீ நுழைந்து விடு என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, பணங்களை செலவழிக்கிறோம், பல கஷ்டங்களை படுகிறோம், துன்பங்களோடு செல்லுகிறோம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், புனிதமான காபத்துல்லாஹை தரிசிக்கக்கூடிய நாட்டமுள்ளவர்கள் இருப்பார்கள். அருமையானவர்களே, நாம் எப்பொழுது சென்றாலும், நான் எந்த நேரத்தில் சென்றாலும், அருமையானவர்களே, அந்த புனிதமான காபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கு செல்லும் போது இறை அன்போடு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு செல்லுங்கள். யாருடைய பேருக்காக வேண்டி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற எண்ணத்திலே செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய எந்த கடமையாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் அருமையானவர்களே, நாளை அல்லாஹ் உங்களுக்கு கூலியை கொடுப்பான். இல்லாவிட்டால் உங்களுக்கு தயாரிக்கப்பட்ட சுவர்க்கத்திலே வேறு மக்களை தள்ளிவிட்டு உங்களை நரகத்திலே தள்ளுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகம் சாதாரண ஒன்று அல்ல. கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நரகத்துடைய ஆள் குறைந்த வேதனை ஒரு ஜோடி செருப்புகள், நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அணிந்தால் மனிதனுடைய மூளைகள் உருகி வடியும், மனித துடி துடித்து போவான், பாதுகாக்க யாருமே இருக்க மாட்டார்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு நமக்கு வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டும் நினையுங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்காக கடமைகளை செய்யுங்கள். எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம்ம துணை பேருக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. யாருடைய குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் மனைவி மக்கள் மாணவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, மௌத்தாக்குடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாருடைய பெற்றோர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பெற்றோர்களுக்குரிய கருணையை காட்டுவாயாக. யார் அவர்கள் மரணித்த மன்னரைகளில் இருந்தால் ரப்பே ரஹ்மான் இந்த கபர்களை சூன பூஞ்சோடையாக்குவாயாக. கண்ணெட்டும் தூரம் வரைக்கும் இன்பங்கள் நிறைந்திரமாக மாற்றியல்வாயாக. ரப்பே ரஹ்மான் யாரெல்லாம் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக்கி அருள்வாயாக, ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாக்கி அருள்வாயாக. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மான் யாரெல்லாம் நம்மிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, ஆரோக்கியம் குண்டி இருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரிகளில் எரிமிட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயாக. யார் ரப்பே ரஹ்மான் யாரெல்லாம் சொந்த வீடுகள் இல்லாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்த வீடுகளை கொடுப்பாயாக. யாருடைய தொழில்களை பரக்கத்து செய்தல்வாயாக, அந்த தொழில்களை ஹராத்தை விட்டும் பாதுகாத்தல்வாயாக. யாருக்கெல்லாம் நல்ல தொழில்கள் இல்லையோ அவர்களுக்கு நல்ல தொழில்களை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கடன்காரர்களாக இருக்கிறார்களோ அந்த கடன்களை நீக்கக்கூடிய சக்திகளை அவர்களுக்கு கொடுப்பாயாக. கடன்கள் மூலம் சீரழிவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு மௌத்து வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு கண்மணி ரசூலுல்லாஹ்வை கண்ணார பார்த்தவர்களாக ஹுஸ்னுல் ஹாத்திமாவோடு எங்களுடைய ரூஹல் பிரிவுக்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. யாருடைய மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் புனிதமான காபத்துல்லாஹ் ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தல்வாயாக. கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்திற்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. வமா அலைனா இல்லல் பலாவுல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா